ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கனெக்ட். எல்லாரும் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சில பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் ஆல்சோ பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ ரியலி லைக் டூயிங் திஸ் பிகாஸ் எல்லாருமே கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து வேல்யூபிளாக இருக்குது. இன்னொன்று சில பேர் கேட்குறாங்க, இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சில டவுட்ஸும் கூட கேட்குறாங்க. தட் இஸ் மை சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இஃப் யூ ஹேவன்ட் டன் ஸோ ப்ளீஸ் டூ கோ அண்ட் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸும் கூகுள் டேக் மேனேஜரும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு டெஸ்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அண்ட் கூகுள் டேக் மேனேஜர். ஓகே, ஸோ நான் எந்த வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வேற லாங் பீச் மொபைல் மெக்கானிக்ன்றது. இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது என்னோட சைட்லேயே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தட் வில் பி ஈஸி. அப்போ ஃபர்ஸ்ட் there are 4 methods of testing. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 4 விதமாக நான் சொல்லி கொடுக்குறேன். யூ கேன் யூஸ் எனி மெத்தட் அண்ட் யூ கேன் யூஸ் ஆல்சோ ஆல் த மெத்தட்ஸ். சரியா? ஸோ ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்க, இல்லை எல்லா மெத்தடுமே யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, வி ஹாவ் இன்ஸ்டால்ட் இட் கரெக்ட்லி, இட் இஸ் ஒர்க்கிங் கரெக்ட்லி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஹவு டு டெஸ்ட் தட், அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். இஃப் நீங்கள் இதுக்கு முன்னாடி எனேபிள் பண்ணாட்டா எப்படி இப்போ எனேபிள் பண்ணணும்னா, ஜஸ்ட் குரோம் எக்ஸ்டென்ஷன் தான். கூகுள் டேக் அசிஸ்டன்ட் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ கூகுள் டேக் அசிஸ்டன்ட் குரோம் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா டாப் ரிசல்ட் அது தான் வரும் கண்டிப்பாக. அதில் போயிட்டு நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு வருது. நீங்கள் எனேபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இட் வில் ஷோ அஸ் இன்ஸ்டால் ஆர் எனேபிள் அப்படின்னு காட்டும். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு எனேபிள் ஆகிடும். அதர்வைஸ் எனேபிள் ஃப்ரம் டெஸ்க்டாப் அப்படின்னு காட்டும். ஓகேவா? ஸோ எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைட்டு, அதாவது எந்த வெப்சைட்டில் டேக் இன்ஸ்டால் பண்ணீங்களோ இல்லை கூகுள் அனாலிட்டிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த சைட்டை ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்டை ப்ரௌஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேக் அசிஸ்டன்ட் அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டேக் காட்டுது. ஸோ இது எதை காட்டும் அப்படின்னா, ஸோ ஒன்லி கூகுளோட டேகை மட்டும்தான் இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் காட்டும். எனி அதர் டேக், வேற ஏதாவது டேக் செக் பண்ணணும்னா நான் வேற வீடியோஸில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ கூகுள் டேக் மேனேஜர் அண்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கா கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதை பற்றி. ஸோ கூகுள் டேக் அசிஸ்டன்ட் இஸ் த பெஸ்ட் குரோம் எக்ஸ்டென்ஷன் டு டெஸ்ட் தட். எப்படி டெஸ்ட் பண்ணணும், இதில் போய் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ளூவில் இருக்குது. ஸோ இட் ஷுட் நாட் ஷோ அஸ் எல்லோ ரெட் அப்படி காட்டக்கூடாது. க்ரீன் அண்ட் ப்ளூ இருந்தால் பர்ஃபெக்ட்லி ஓகே. சரியா? ஸோ கூகுள் டேக் மேனேஜர் ஜிடிஎம் சம் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்னோட கூகுள் டேக் மேனேஜர் ஐடி. இட் இஸ் இன்ஸ்டால் கரெக்ட்லி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஓகே ஃபைன், ஜிஏ UA-some number. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன், அதாவது யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் GA ப்ராப்பர்ட்டி. ஒரு பேஜ் வியூ ரிக்வெஸ்ட்டும் போகுது. ஃபைன், ஓகே. ஸோ எந்த பேஜுக்கு போகுது? இந்த பேஜுக்கு. வாட் இஸ் தட் URL? இதுதான் நம்மளோட URL, mohammedriyaz.co.in. ஸோ அந்த URLக்கு போகுது. ஓகே ஃபைன். ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் கூகுள் டேக் மேனேஜரும் கூகுள் அனாலிட்டிக்ஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி செகண்ட் வே ஆஃப் டெஸ்டிங், இது இல்லாமல் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ analytics.google.com போனோம்னா நம்ம கிரியேட் பண்ண அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆனோன்னா டிஃபால்ட்டாக இந்த பேஜ் காட்டும். நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது சூஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான அந்த ப்ராப்பர்ட்டியை போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அனாலிட்டிக்ஸில் 3 இது இருக்கும், அக்கௌண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வியூஸ். ஸோ எந்த வியூவை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அக்கௌண்ட்டு, ஒரு வியூ தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ பை டிஃபால்ட் அந்த வியூவில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி நின்றோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இது என்னடா இது 0 யூசர்ஸ் காட்டுது, ஏன்னா இது ரியல் டைம் கிடையாதுங்க, இது வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் 1 யூசர் ரைட் நவ் அப்படின்னு இருக்கா. ஸோ எந்த பேஜுக்கு வந்திருக்கு? டாப் ஆக்டிவ் பேஜஸ். ஸோ இங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, கூகுள் அனாலிட்டிக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணது ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம சைட்டில் ஒரு விசிட் பண்ணியிருக்காங்க, அதாவது நான் தான் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த விசிட்டரை வந்து இங்கே காட்டுது. ஸோ அதை எப்படி போய் பார்க்கலாம்னா, ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஹோமில் இருக்கும்,
நம்ம ரியல் டைம் ரிப்போர்ட்டில் போய் பார்க்கலாம். ரியல் டைம் ஓவர்வியூ ரிப்போர்ட் போய் பார்த்தோம்னா இட் வில் ஷோ ஒன் ரியல் டைம் யூசர் அப்படின்னு காட்டும், ஒன் ஆக்டிவ் யூசர் அப்படின்னு. ஸோ ரைட் நவ் ஒன் ஆக்டிவ் யூசர் ஆன் டெஸ்க்டாப். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்துட்டு இருக்கேன், ஒன் ஆக்டிவ் யூசர் காட்டுது. கரெக்டாக? ஸோ இது நம்ம தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா, திடீர்னு சில டைம் ஃப்ரெண்ட்ஸை வந்து செக் பண்ணுங்க, சைட்டை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். வேற ஆள் பார்க்குறாங்களா, நம்ம இதுதான் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை. லொக்கேஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஓகே, சென்னையிலேருந்து நான் ப்ரௌஸ் பண்ணுறேன் என் சைட்டை, சென்னையில் ஆக்டிவ் யூசர் 1 அப்படின்னு காட்டுது. ஸோ இதுதாங்க ரெண்டாவது வே ஆஃப் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதில் போயிட்டு ரியல் டைமில் பார்த்தோன்னா ஓவர்வியூ பார்த்தோன்னா ரைட் நவ் ஒன் ஆக்டிவ் யூசர். ஸோ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம இன்ஸ்டால் பண்ண கூகுள் அனாலிட்டிக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ தேர்ட் வே கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா, எந்த எக்ஸ்டென்ஷனும் தேவையில்ல, அனாலிட்டிக்ஸ்க்கு போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு போனீங்கன்னா F12 கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆயிரும். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்துட்டு நெட்வொர்க் டேப் அதில் போயிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணணும். என்னடா சர்ச் பண்ணால் எதுவுமே வரலையேன்னு பார்க்காதீங்க. கிளிக் Ctrl+R, அதாவது ரீலோட் பண்ணோன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னா எந்த ஹிட்டுமே இங்கே காட்டாது. ஸோ எதுவுமே இது மட்டும் இல்லாமல் Ctrl+X கொடுத்துட்றேன். ஸோ எதுவுமே வந்து இங்கே காட்டாது. ஓகேவா? நம்ம சைட்டை ரீலோட் பண்ணணும், Ctrl+R Ctrl+F5 அப்படி கொடுத்துக்கலாம். ரீலோட் பண்ணோன்னா என்னெல்லாம் இந்த சைட்டில் லோட் ஆகுதோ எல்லாமே காட்டும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஐடி, அந்த ட்ராக்கிங் ஐடியை இங்கே கொடுத்தோன்னே, இந்த ட்ராக்கிங் ஐடி எப்படிப்பா எடுக்கிறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, analytics.google.com, அதில் செட்டிங்ஸில் இருக்கும், அதை நான் காட்டுறேன். பட் தேர்ட் வே ஆஃப் டெஸ்டிங் வந்து இதுதான். ஸோ இதை போட்டோன்னா கலெக்ட் அப்படின்னு காட்டணும், ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 காட்டணும். ஸோ இது ஸ்டேட்டஸ் கோட் 2. இப்போ நான் எப்படி இந்த எக்ஸ்டென்ஷனில் சொல்லணும், எய்தர் ப்ளூ ஆர் க்ரீன் காட்டணும், ரெட்டோ எல்லோவோ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஸோ எல்லோனா ஒன்றும் இல்லை, வார்னிங். ரெட்டுன்னா இட் இஸ் an error. சரியா? ஸோ வார்னிங்கோ எரரோ காட்டக்கூடாது. அதே போல தான் இங்கே 200 ஸ்டேட்டஸ் கோட் காட்டணும். 200 தவிர வேறு ஏதாவது 301 இல்லை 400, 404, 500 வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் கோட் காட்டுச்சுன்னா நம்மள்ட்ட எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பேஜ் வியூ அப்போ ஒரு கலெக்ட் அப்படிங்கிற பேஜ் வியூ ஹிட் ஆகுது. நீங்கள் போயிட்டு இங்கே பார்க்கலாம், இது வந்து ஒரு பேஜ் வியூ ஹிட். ஸோ கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வியூ இருக்கா, t equal to பேஜ் வியூ அண்ட் நம்மளோட டொமைனுக்கு mohammedriaz.co.in இந்த டொமைனுக்கு போகுது. ஸோ நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் வே ஆஃப் செக்கிங் வெதர் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறது. இதை தவிர்த்து நம்ம வேற எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, I have another extension called Google tag GTM/GA debug அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அகெயின் இது போல மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறது GTM/GA debugger. சரியா? இதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன். இதையும் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா சேம் அகெயின் GTM/GA debug Chrome எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் ப்ரௌசரில் போட்டுக்கலாம். சரியா? அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த இருக்கா, ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கனால அது இப்போ காட்டாது, எனக்கு ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு காட்டும், உங்களுக்கு எனேபிள் அப்படின்னு காட்டும். ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இதுக்கு போயிட்டு அகெயின் நீங்கள் ரீலோட் பண்ணணும் சைட்டை ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஓகே gtm.load ஆகுது, gtm.dom, gtm.js. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேணாம், இப்போ பிகினராக வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து GTM. அப்போ GA எங்கே போய் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்குது. நான் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால GAல இருக்குது. இதுவே GA4 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இங்கே போயிட்டு நம்ம பார்க்கணும். இது என்ன EEC அப்படின்னா என்ஹான்ஸ்ட் இ-காமர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம சைட் இ-காமர்ஸ் சைட்டாக இருந்தால் என்ஹான்ஸ்ட் இ-காமர்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா இங்கே வந்து சில ஹிட்ஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஜ் வியூ ஹிட் மட்டும்தான். அதாவது பேஜ் வியூனா என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த பேஜை ஒருத்தவங்க வியூ பண்ணியிருக்காங்க, ஒரு விசிட்டர் வந்து இந்த பேஜை வியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு பேஜ் வியூ ஹிட், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் லொக்கேஷன் என்னது, mohammedriaz.co.in. ஓகேவா? நம்மளோட டைட்டில் வந்து ஹோம் முகமது ரியாஸ். ஸோ இதுதான். அப்போ ஸோ என்னன்னா இது நெக்ஸ்ட் வே, அதாவது ஃபோர்த் வே ஆஃப் டெஸ்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் வே என்ன சொன்னேன், we have to enable the Chrome extension Google Tag Assistant and அதை செக் பண்ணணும். கூகுள் டேக் மேனேஜரும் கூகுள் அனாலிட்டிக்ஸும் இருக்கா, எஸ் பர்ஃபெக்ட்லி இருக்கு.
செகண்ட் வே ஆஃப் டெஸ்டிங் analytics.google.com போயிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் ரியல் டைம் ஓவர்வியூ பார்த்தோம்னா ஆக்டிவ் யூசர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன் யூசர் அது நம்ம தான்றதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ரைட் நோ ஒன் யூசர். தேர்ட் வே எப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு நெட்வொர்க்கில் போயிட்டு சைட்டை ரீலோட் பண்ணோம்னா இங்கே கலெக்ட் அப்படின்னு பேஜ் வியூ ஹிட் ஒன்று காட்டும். அது இல்லாட்டா நம்ம இன்னொரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் GTM/GA debug அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி இந்த GAக்கு கீழே போய் பார்த்தோம்னா ஒரு பேஜ் வியூ ஹிட் காட்டும். ஸோ இதுதான் நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு வே செக் பண்ணாலே போதும். அதாவது இங்கே போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனையும் இல்லாட்டா கூகுள் அனாலிட்டிக்ஸில் போயிட்டு பார்த்தாலே போதும். பட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு பிகினராக இருக்கனால இந்த 4 வேயும் பார்த்துட்டிங்கன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம பார்க்கும்போது இது இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக GTM ஒர்க் ஆகலை. ஐம் சாரி, இது இல்லாட்டா பர்டிகுலர்லி இது இல்லாட்டா GA ஒர்க் ஆகலை. இப்போ இதில் எதுவுமே லோட் ஆகாட்டா GTM ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுதாங்க GTM ரெண்டும் இருக்கா சைட்டில் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது. GTMக்கு நெட்வொர்க்கில் போய் நீங்கள் பார்க்கணுன்னா அகெயின் சேம் தான். GTM ஹைஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகே. ஸோ நான் இந்த அனாலிட்டிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது GTM மூலமாக பண்ணனால அதையும் சேர்த்து காட்டுது. ஸோ GTM ஹைஃபன் அப்படின்ற அந்த நம்பரை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே GTM இன்ஸ்டால் ஆகிருக்கு, ஸ்டேட்டஸ் கோட் 200 அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.